வீடியோ எடுத்து நம்ம வாசிக்கவா? சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் காற்ற கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஆமென். பரிசுத்தமுள்ளவரே துதிக்கிறோம். எங்களுக்காக பாவமாக சாபமாக நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி அப்பா பிதாவே ஒப்புக்கூடப்படுகிறேன். விருப்புற சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உன்னதங்களிலே உம்மோடு கூட எங்களையும் உட்கார வைத்திருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி அருமையான மகளுக்கு நல்ல குழந்தையை கொடுத்து நன்றி மறுபடியுமாக நீ ஆசீர்வதினாமே நன்றி சொல்கிறோம். குழந்தையை பெற்றெடுக்க போதுமான நலனை கொடுத்திருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். குழந்தையானது கருவிலை தூரான மணி சோதனை இந்த நிமிஷம் வரையிலும் பாதுகாத்து பராமரித்து உதவியுமே நன்றி சொல்கிறோம். தாயையும் சேயையும் இருவரையும் பத்திரமாய் பாதுகாத்து இருவருக்கும் கொடுத்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக சரீர பலனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இடத்துல தான் மகள் பிறக்க வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்னமே குறித்திருக்கிற அந்த தீர்மானத்தின்படி இந்த இடத்துல மகள் பிறக்க கத்த உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஆபரேஷன் செய்த டாக்டர்ஸ், உதவி செய்த நர்ஸ்மா எல்லாருக்காக கூடவே இருந்து சிலுவை கவனித்துக் கொண்ட உறவினர்கள், நண்பர்கள், நண்பர்கள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய கண்களையும் தயவை ஏற்படுத்தி அந்த தாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லங்களுக்கு செல்வதை தகப்பனே போக்கில் வரத்தில் கூட இருந்த ஆசீர்வதியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மகளை வளர்த்து ஆளாக்கும்படியாக பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தையோடு இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தராமே
ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தொடர்ந்து நீ பாதுகாத்து நடத்தும்படியாய் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வார்த்தையின்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆவியினால் நிரப்பி அனுதினமும் நடக்க வேண்டும் என்று ரஃபேலுக்காக ஸ்தோத்திரம், சிறுவனுக்காக ஸ்தோத்திரம், சாமுக்காக ஸ்தோத்திரம், உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம், நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த ஆஸ்பத்திரியில் அநேக வியாதிகளோடு வருகிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கு வந்து செல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலவீனத்தோடு வந்தாலும் அவர்கள் சுகமடைந்து செல்வதற்காகவே உதவி செய்யும். அவர்கள் உண்மை அறிந்து கொள்கிற அறிவு அவர்களும் பெற்றுக்கொள்ள கிருபைக்காக உண்மை அறியாத மக்கள் ஏராளம் அவர்களும் உண்மை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.